ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. சாரி, லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, நான் இன்றைக்கி மார்னிங்கே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நோட்டீஸ் பண்ணேன். ஃபுல்லாக பேக்ரவுண்டில் ஃபுல்லாக கோழி குருவியோட சத்தமாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ நான் திரும்ப ரீரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்டா. சாரி ஃபார் த லேட் அப்லோடிங். அண்ட் ஓகே, நம்ம போன பாட்டில் எங்கே விட்டோமோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான்டா. போன பாட்டில் நம்ம எதில் விட்டுருந்தோன்னா, நம்ம ஜிமினும் டேவும் ஆரம்பிச்சின் 2 பேரும் மாடிக்கு வர மாதிரி இருக்குது. 2 பேரையும் பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு 2 பேரும் அந்த மாடிக்கு வர அந்த வாசப்படியில் நின்றுக்கிட்டு பூ அப்படின்னு சொல்லிட்டு கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அங்கே வந்ததோ நம்ம ஜேகேவும் இவங்க தான் வந்திருப்பாங்க. அது தெரியாமல் இவங்க பயமுறுத்திருப்பாங்க. பட் அவங்க எதுவும் பெருசாக ரியாக்ஷன்லாம் எதுவும் காட்டிக்காமல் அவங்க போயிட்டு அங்கே இருக்கிற அந்த செவுத்து மேலே அப்படியே கையை வச்சு அந்த பக்கம் சீனரி அப்படின்னு ரசிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள அதை பர்சனலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே 2 பேரும் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டீமும் ஜிமனும் தான். அங்கே பயமுறுத்திருப்பாங்க இல்லையா, என்ன நினச்சிருப்பானுங்கன்னு தெரியாமல் அப்படி யோசிச்சுட்டே திருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போது ஜிமன் தான், டே நல்லா வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம ஜேஹோ போட்டு ஓடுறப்பயே நம்மளும் ஓடி இருக்கணும்டா. அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தாத ப்ளீஸ், அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தாத. ஏதோ நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம்ல, எதனாவது ஐடியா பண்ண முடியுமா? டே என்னடா இப்படிலாம் யோசிக்கிற? இங்கே பாரு, எனக்கே பயத்தில் எதோ யோசிக்கிறேன். ஏதோ ஒன்று உருப்படியாக சொல்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லு. எதனா ஐடியா சொல்கிறான். அதானே பார்த்தேன், ஐடியா. திரும்ப எங்கே போனாலும் சுற்றி என்கிட்ட தான் வருவேல நீ ஐடியா. நான் நல்ல காலத்துலேயே யோசிக்க மாட்டேன். இப்போ இவனுங்க 2 பேரும் யாரா வர சொல்லுது? உங்கள் அம்மா ஏன்டா இப்படி பண்ணுறாங்க? ப்ளீஸா, இன்னொரு பக்கம் பார்த்தா நான் இங்கே இல்லாத நேரம் இவன் தாண்டா அம்மாவெல்லாம் பார்த்துக்குறான். அப்படின்றப்போ இவனை விரட்டி விட முடியுமா சொல்லு? இருந்தாலும் பரவாயில்ல, எதனாவது ஐடியா சொல்லுடா. இப்போ என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. சரி, அங்கே பிளாங்கெட் இருக்குல்ல, அது மேலே உட்காந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார போக, இப்போ அங்கேயும் உட்காந்துட்டு என்ன யோசிக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்கா. ஒரு 15 மினிட்ஸில் இன்னொரு ஸ்டெப்ஸிங் சவுண்டு என்னன்னு பார்த்தா நம்ம ஆரம், சின்ன, அப்புறம் நம்ம ஜேஹோப் 3 பேருமே மேலே வந்துட்டுருப்பாங்க. நம்ம ஜேஹோப் தான் போயிட்டு கூப்பிட்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சு, மேலே 2 பசங்களும் தனியாக இருக்கானுங்க, வாடா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மேலே கூப்பிட்டு வந்திருப்பாரு. இப்போ இவங்க 2 பேர் வரதையும் பார்த்துட்டு இவனுங்களும் வரானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு திரும்ப அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜேகேவும் இவங்களையும். இப்போ இவங்க நம்ம கேங் இப்போ ஒன்று சேர்ந்தாச்சு. நம்ம ஆரம், ஜின் 2 பேர்கிட்டையுமே நம்ம ஜிமன் தான் நடந்த எல்லா விஷயத்தையும் பொறுமையாக அவங்களுக்கு கேட்காத மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல, இப்போ 2 பேருமே தலையை ஆட்டிக்கிட்டு அப்படியே எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கா. இப்போ நம்ம டீ தான், தலையாட்டி கேட்டிங்கல்ல, இப்போ சொல்லு, ஐடியா எதுனா சொல்லு. ஐடியாவா? என்னடா நினச்சிட்ருக்க? இப்போ சடனாக எதனா ஐடியா கேட்டாங்கன்னா நான் என்ன மிஷினா உனக்கு உடனே ஐடியா கொடுக்குறதுக்கு? கொஞ்சம் டைம் கொடுறா அப்படின்னு சொல்ல, இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணலாம், எதனாவது பண்ணணுமே, எதனா செய்யணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா, இப்போது நல்லா உட்காந்துட்டு இருந்தவர் அவருடைய மொபைலை எடுத்து, காலே வரல, பட் ஆனால் கால் வந்த மாதிரி அட்டன் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு காதில் எடுத்து வச்சுட்டு, ஹலோ ஐரா, என்ன ஐரா எனக்கு கால் பண்ணியிருக்கேன், டேவுடைய ஃபோன் பண்ணலையா? ஓ சரி 2 பேரும் பேசியே நல்லா பண்ணுறீங்க. நீங்கள் லவ் பண்ணுறது தான் பண்ணுறீங்க, அதுக்குன்னு அப்படி எல்லாருடைய ஃபோன்லேருந்தும் கால் பண்ணி பேசிகிட்ருப்பீங்களா? உன் ஆள் வேறு கால் பண்ணி என்கிட்ட பேசிகிட்ருக்காடா. என்னது இது, யாரா அந்த ஐரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி திருன்னு முடிச்சிட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமன் தான், ஹலோ ஐரா, ஃபோனை கொடுக்கணுமா அவங்ககிட்ட? ஓ அப்படின்னா யார்கிட்ட இருந்து வேணால் ஃபோன் வாங்கி பேசுவியா நீ? முதல்ல இவனை கொல்றேன்டி, வரேன்டி நான் நேரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அப்படியே அந்த ஐரான்ற பர்சன்கிட்ட அப்படி யாருமே இல்லை இருந்தாலும் அப்படி ஐரான்ற பர்சன்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க மாதிரி ஆக்ஷன் பண்ண, இவங்க 4 பேருமே அப்படியே திருன்னு, யாரா ஐரா, நம்மளுக்கு தெரியாமல் எவன்டா பேசிகிட்டு இருக்கா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருன்னு முடிச்சிட்ருக்கா. இப்போ நம்ம கிட்ட தான் மொபைலை கொடுத்து, பேசுடா, இந்த உன் ஆள் தான் கால் பண்ணியிருக்கா,
உன் ஃபோன் ஷட் டவுன் ஆயிடுச்சாமே, என்ன நீ அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கிட்ட கேட்டு ஃபோனை கொடுக்க, நம்ம டீ இப்படி திருத்திரம் முடிச்சுட்டு யாரா டீ, யாரா அது, யாரா ஆயிரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம ஜிவன் தான் அப்படி பிளிங்க் பண்ணுறாரு. பேசு, எதுனா பேசுடா, அவனுக்காக தான் சொல்கிறேன், பேசு பேசு அப்படின்றாரு. ஆக்சுவலி என்னென்னா, போன பார்ட்டில் வந்து நம்ம ஜிம்மினால் நம்ம டீ வந்து சீட் பெல்ட் போட வரப்போ நம்ம ஜங்குக்கை கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். இப்போது அது மாதிரி கிஸ் பண்ணால் யாராக இருந்தாலும் பள்ளின்னு அரைஞ்சிருவாங்க, அல்லாட்டா திட்டி விட்டுருவாங்க, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜங்குக் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணியிருப்பார். அதுலேருந்தே ஒரு வேளை எதுனாவது ஃபீலிங்ஸ் கிளம்பியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு தாட் ஓடிட்டே இருந்திருக்கோம். அதனால தான் அவர் சரி இதை வச்சு எதனாவது பொசசிவ் எதனா ஆகிறான்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் வந்து இதுமாரி பண்ணுற மாதிரி பேசி கொடுக்க சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம டேவை வந்து பேச வைக்கிறாரு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேவும் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ காலை நம்ம ஜிமின் இருந்த ஃபோனை வாங்கி காதில் வச்சுக்கிட்டு ஹலோ பேபி சொல்லு பேபி, சாரி பேபி, ஃபோன் ஷட் டவுன் ஆயிடுச்சு, சார்ஜர் பேக்கில் இருந்தது, நான் எடுக்க மறந்துட்டேன். சரி சரி சாரி சாரி, பயந்துட்டியா, சரிடா சாரிடா சல்லம்ல, சரி சரி சாப்பிட்டியா, நீ இன்னும் சாப்பிட்லையா, ஏன் நம்பகமாக இருக்கா, அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒன்லி 1 month தான், நான் கிட்ட வந்துடுவேன், சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ பேசிக்கிட்டே நம்ம ஜேகேவை பார்த்துட்ருக்க மற்ற மெம்பர்ஸும் டே பேசுகிறத கேட்கல பார்க்கல. அவங்களும் ஜேகே எதனாவது ரியாக்ஷன் தரானா, எதனா பார்க்குறானா, எதனா யோசிக்கிறானா, சைடில் எதனா பார்க்குறானா, எதனா பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மெம்பர்ஸும் நம்ம ஜேகேவே ஃபோக்கஸ் பண்ண. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜிமினும் பார்த்துட்ருக்காரு. பட் நோ ரியாக்ஷன்றனால நம்ம டீ கிட்ட டே பத்தலடா, ஏற்று ஏற்று இன்னும் ஏற்று தாங்க, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்ட சொல்ல, இப்போ பாடுற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் பேபி சரி பேபி என்னை மன்னிச்சிடு, சாரி பேபி, ஐ லவ் யூ பேபி, ப்ளீஸ் ப்ளீஸ் ஓ அப்படியே நீ மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம டீவை பார்த்த மாதிரி நம்ம ஷேக்கி அப்படியே திரும்பி அப்படியே கையை கட்டுற மாதிரி அப்படியே நின்றுட்டு அப்படியே பார்க்க, மற்றவங்க எல்லாருமே நம்ம டீவை பார்க்க ஆரம்பித்தோடனே எரிச்சிடுறாங்க. ஒருத்தர் எல்லாருமே கும்பலாக உட்காந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூளைக்கு திரும்பி உட்காந்துக்கிட்டு எங்கே பாரு ஸ்டார் நல்லா இருக்குல்ல, இங்கே பாரு பாய் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே திரும்பிக்கிட்டு இனி யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம டேவும் அப்படியே ஆப்போசிட்டாக பின்னாடி செவத்தை பார்த்த மாதிரி திரும்பி உட்காந்துக்கிட்டு ஹலோ பேபி எனக்கு பசிக்குது, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு எப்படி உட்காந்துருந்தாங்களோ அப்படியே சைடு பக்கில் படுத்து தூங்கிடுறாங்க. படுத்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம டே உட்காந்து பார்த்துட்டு உடனே என்னடா இவன் சொல்ல கொள்ள பார்த்துடா எல்லாம் படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னு சேர்ந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருந்த மேனிக்கு எல்லோரும் ஒரே டைமில் ஒரு கழிச்சு அப்படியே படுத்துடுறாங்க. இவனுங்க என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவும் இவங்க மூஞ்சி பார்த்துட்டு இப்போ அவங்க இப்போது அவங்க போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஜிம்மின்னு ஜேஹோப்பு எல்லாருமே 1 by 1 அப்படியே ஏஞ்சிட்டு அப்பாடா போயிட்டான் நல்ல வேலை, எதுக்குடா திரும்பியிருப்பான், ஒரு வேளை பொசசிவ் ஆகிறானோ இல்லை ஜலசியாக ஃபீல் பண்ணுறானோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜேஹோப்பும் பேசிகிட்டு இருக்க. இப்போ நம்ம ஆரமையும் ஜின்னையும் எட்டி வச்சு எழுப்புறானுங்க, டேய் ஏந்திரா அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வச்சு ஏஞ்சிக்க. இப்போது அவங்க 2 பேருமே ஏஞ்சி உட்காந்து என்னடா ஆச்சு, அவன் திரும்பி பார்த்தான்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க. இப்போது அதுதான் எனக்கும் தெரியல, நம்ம எல்லாரும் திரும்பினதுக்கு அப்புறம் தான் இவன் திரும்பினான், இவன்கிட்ட கேட்டால் தான் தெரியும், அவனை எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. பட் நம்ம டீ அசைவே இல்லை. என்னன்னு பார்த்தா படுத்த மேனிக்கு பயத்தில் தூங்கிட்டு இருப்பார் போல பிள்ளை, அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. சை இவனுக்கு போய் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண வந்துப்பார், நம்மளை செருப்பாலாம் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே அங்கே இருக்க பாயெல்லாம் அப்படியே ஒழுங்காக இது பண்ணி விட்டுட்டு அப்படியே திரும்பியும் படுத்துடுறாங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக மார்னிங் ஆகுதுடா. மார்னிங் எல்லாருமே நல்லா தூங்கிட்டுருக்காங்க. நம்ம ஜிமின் மட்டும்தான் அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டு ஏஞ்சிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. எல்லோரும் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. அப்படியே சரி ஏஞ்சி கொட்டாய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி அப்படியே பாடியெல்லாம் மார்னிங்கில் ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே கொட்டாய் விட வாயை பொழக்க டக்குன்னு வாயத்துக்கு இப்படி மூடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவருக்கு ஆப்போசிட்டில் நம்ம யூங்கி குளிச்சுட்டு ட்ரௌசரோடு நின்றுக்கிட்டு தலையெல்லாம் நல்லா அப்படியே துவட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்கா. இவர் ஏஞ்சதை பார்த்துட்டு
ஏய் குள்ளவத்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இப்போ நம்ம இவங்கியும் நம்ம ஜிமினும், ஏய் யாரை பற்றிடா குள்ளவத்துன, யாரை பற்றி குள்ளவத்துன, நான் குள்ளவத்தா உனக்கு, நான் குள்ளவத்தா, நான் பார்க்க அப்படி இருக்கேனா, வாத்து மாதிரி இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறேன், சண்டைக்கு போகிறேன் அப்படின்ற பேரில் நம்ம இவங்கிக்கு ரொம்ப க்ளோஸில் போய் நின்றுக்கிட்டு கத்தின்னு இருக்க. அப்புறம் தான் ரிலேட் பண்ணுறாரு ரொம்ப கிட்ட இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து நின்றுட்டு, என்ன எது கூப்பிட்டா, இல்லை இல்லை, என்ன உன் ஃப்ரெண்டை விட்டுலாம் நீங்கள் ஒன்றா பிரிஞ்சிருக்க மாட்டிங்களா, இது உன் ஃப்ரெண்டுடைய ஊர் தானே, ஒரு மாதம் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க, அப்படியே ஒட்டின்னு வந்துக்கிறீங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கு லவ் ஹெல்ப் பண்ண நான் வருவேன், உனக்கு என்ன வந்துச்சு, என்னது லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, ஐயோ உளறிட்டோமோ, அது அது என்ன, என் ஃப்ரெண்டு கூட நான் வந்தேன், உனக்கு என்ன, நீயும் தான் என் ஃப்ரெண்டு லவ் பண்ணுற ஆள் கூட ஓட்டின்னு வந்துக்கிறேன், உனக்கு பக்கம் மேலே, ஐயோ திரும்ப உளறிட்டணும், ஐயோ சிமின்னு எனக்கு ரொம்ப ஜாங்காகுது, காலையிலே எழுவா, ஏய் யார் இது, யார் என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறது, யாரும் இல்லையே, யாரும் இல்லையே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை திரும்பி அப்படி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம இவங்க தான் கையை பிடிச்சி நிற்க வச்சுட்டு, ஏய் சொல்லு, மரியாதையாக சொல்லு, யார் இது, யார் என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்போது நம்ம இவங்கியும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கு. நம்ம ஜிமின் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. இப்போ நம்ம இவங்கிக்கே எப்படியாச்சும் தெரிஞ்சே ஆகணும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு, தெரிஞ்சே ஆகணும், இவன் ஏதோ வளரிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வாங்குறதுக்கு கேட்டுகிட்டே இருக்காரு. இப்போது என்னன்னு பார்த்தா நம்ம டே வந்து அப்படியே தூக்கத்தில் அப்படியே ஏஞ்சி கண்ணை கசக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம டேவை ஏஞ்சிதை நம்ம இவங்கி பார்த்துட்டு, நான் வர ஏஞ்சிட்டேனா, நிமிஷம் இங்கே வா, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கி நம்ம ஜிமினுடைய கையை பிடிச்சி அந்த டேங்குக்கு பின்னாடி அப்படியே கூப்பிட்டு போயிட்டு நிற்க வைக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான், என்ன நீ இப்படிலாம் ஏற்றிட்டு வர, வீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம இவங்கியை தள்ளிவிட ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் இவங்கி நம்ம ஜிமினுடைய வாய் மேலே கை வச்சுட்டு, கொஞ்ச நேரம் கம்னரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பட் ஆனால் நம்ம ஜிமின் எதுவுமே இது பண்ணாமல் விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கியோடைய மேலே செஸ்ட்டு மேலெலாம் கை வச்சு தள்ளிவிட ட்ரை பண்ண, அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. நம்ம இவங்கி வந்து ட்ரெஸ் எதுவும் போடல, அவருடைய செஸ்ட்டு மேலே போய் கையை வைக்கவும் அவர் பாடியை ஃபீல் பண்ணுறாரு இவர். இப்போது நம்ம இவங்கி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, நம்ம டே வந்து என்ன பண்ணுறான், ஏஞ்சி போயிட்டானா, அங்கே எல்லாம் ஃப்ரீயாக இருக்கா, இவன்ட்டு பேசலாமா, யாரும் சவுண்டு கேட்டு இந்த பக்கம்லாம் வந்துட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம இவங்கி நோட்டீஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிமின்ட்ட போயிட்டு, ஏய் ஏய் சொல்லு, என்ன சொல்லு, யார் அது என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறது, சொல்கிறியா இல்லை இப்போ மண்டை மேலே கொட்டுவா, சொல்கிறேன் டே தான் லவ் பண்ணுறான். டேவா, டே யார், டேவை தெரியாத உனக்கு, டே யார், அதான் இந்த வீட்டில் ஆண்டியோடைய பையன், ஓ அவன் பேர் தான் டேவா, இப்போ கூட ஏஞ்சி போச்சே, ஓ போயிட்டானா அவன், சரி அப்போ நானும் கீழே போகிறேன், என் ஃப்ரெண்டு தனியாக இருக்க மாட்டான் என்னை விட்டு, ஐயன் தனியாக இருக்க மாட்டானா, வம்சம் இல்லை இங்கே வம்சம் இரு, அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன், அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜிமினும் அந்த டேங்க்குக்கு பக்கத்தில் இருந்து வெளியே வந்து, என் ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிட்டானா, சரி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடக்க ஸ்டார்ட் பண்ண, நம்ம இவங்கி நம்ம ஜிமினுடைய கையை பிடிச்சி அப்படியே இழுத்து நிறுத்திட்டு, எங்கே போகிற நீ, இங்கே வெயிட் பண்ணு, என் ஃப்ரெண்டுகிட்ட நான் போனேன், என்னை விடு, ஏய் வரத்துள்ளாதா, அவன் எங்கே போயிருப்பான், கீழே ரூமுக்கு தான் போயிருப்பான், கீழே ரூம்க்கா, ஆமாம் அங்கே தான் லக்கேஜ் எல்லாம் இருக்குது, காலைல ப்ரஷ் எல்லாம் பண்ண வேணாமா, ப்ரஷ் எல்லாமே அங்கே தான் இருக்குது, ஐயையோ ஏன் என்னாச்சு, இல்லை என் ஃப்ரெண்டு இன்னும் லவ் சொல்லலை, சொல்லலையே, சரியா போச்சு, ஏன் என்னாச்சு, என் ஃப்ரெண்ட் அங்கே தான் குளிச்சிட்ருக்கான், யார் சங்குக்கா, ஆமாம் ஏன், என்னது, ஐயோ எதுனா ஆகிட போகுது, நான் போகிறேன், ஏய் இரு நிமிஷம், உனக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா சேரணுமா வேணாமா, சேரணும் தான், அப்போ இங்கே இரு, ஆனால் டேக்கு தெரியாதுன்னு தான் நல்லது, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பிளானை போட்டு அவன்கிட்ட சொதப்ப வைக்கிறதுக்கு அவன் தெரியாமல் இருந்தே ஏதாவது ஒன்று ஹேண்டில் பண்ணிப்பான், இங்கே நில்லு, ஆனால் ஏய் இரு ஒரு நிமிஷம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, ஹெல்ப்பா, ஏன் அப்படி கேட்குற, இல்லை உனக்கு என் ஃப்ரெண்டு உன்னுடைய ஃப்ரெண்டை லவ் பண்ணால் உனக்கு என்ன ப்ராப்ளமே இல்லையா,
எனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நீ தயவு செஞ்சு ஜங்குக்கிட்ட சொல்லிடக்கூடாது. எனக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல? ஹெல்ப் பண்ணுறேன். ஜங்குக்கிட்ட சொல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு நீ எனக்கு பே பண்ணணும். பேமெண்ட்டா? நானே சரியான கஞ்ச பேசினார், என்கிட்ட வந்து பேமெண்ட்டுன்றேன். உன் ஃப்ரெண்டு இல்லாமல் சேரணுமா வேணாமா? சேரணும் தான். அதுக்குன்னு பேமெண்ட்லாம் ஓவரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் யாருக்கும் எந்த வேலையும் ஃப்ரீயாலாம் செஞ்சு தர மாட்டேன். பேமெண்ட் கொடுத்தா நான் ஜங்குக்கிட்ட சொல்லாமல் இருப்பேன். ஐயோ, இப்போ நான் உங்ககிட்ட வேறு மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு ஆல்ரெடி தலைக்கு மேலே பிரச்சனை. சரி, எவ்வளோ பே பண்ணணும்? பேமெண்ட்டுன்னு சொன்னேன், மணி பேமெண்ட்டுன்னு சொல்லலையே. அப்போ என்ன பேமெண்ட் உனக்கு வேணும்? என்ன உன்னுடைய கடனெல்லாம் என்ன வச்சு அடைக்கலான்னு பார்க்குறியா? ஏய் அடங்கு. உனக்கு லவ் சேரணுமா வேணாமா? இங்கே பாரு, இவங்க இது வந்து பிளாக்மெயிலிங்க தெரியும்ல? அதெல்லாம் குழந்தைங்களுக்கு. எருமை மாட்டுக்குள்ள. எருமை மாடா? நான் உனக்கு பார்க்க எருமை மாடு இருக்கேனா? நீ தானே பார்க்க காட்டு போன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கிட்ட திரும்பியும் அப்படியே எகிரிட்டு போகிறாரு நம்ம ஜிமினை. இப்போ நம்ம யூங்கி நம்ம ஜிமினுடைய ஃபோர்ஹெட்லேயே ஒரு விரலை வச்சு இப்படி பின்னாடி தள்ளி விட்டுட்டு, நில்லு, நான் சொல்கிறத மட்டும் செய், இப்போதைக்கு கீழே போகாதா, அவ்வளோதான் நான் சொல்வேன். ஆனால் கம்மன் நில்லுனா நில்லுடா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிமினும் நம்ம யூங்கிக்கிட்டேயே கையை கட்டிக்கிட்டு, இன்னும் இவன் ஜட்ஜ் பண்ணுறான், இவன் பொண்டாட்டி மாதிரி நடத்துகிறான் பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை கட்டிட்டு அப்படி நின்றுட்டுருக்கா. இப்போது நம்ம டிவியை தான் காட்டுறாங்க. அவர் கீழே ரூமில் அப்படியே தூக்க கலக்கத்தோட கண்ணெல்லாம் கசக்கிக்கிட்டே போயிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணி ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பேண்ட்டோட அவருடைய பேக்கில் இருந்த பேஸ்ட்டு ப்ரஷ்ஷுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு ப்ரஷ் பண்ணிக்கிட்டே அந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த மிரரை பார்த்து அப்படியே ப்ரஷ் பண்ணிக்கிட்டு அரை தூக்கத்தில் நின்றுட்டு ப்ரஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே அப்புறமேட்டு ஒரு 60 செகண்ட்ஸ் கழித்து வாயெல்லாம் குப்பிளிச்சிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு மூஞ்சை தொடச்சிக்கிட்டே ஏஞ்சிக்கா. இப்போ தான் பார்க்குறாரு மிரர் ரிஃப்ளெக்ஷனில் பின்னாடி ஜேகே டவலோடு நின்றுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அந்த வாலில் அப்படியே சாஞ்ச மெனுக்கு நின்று நம்ம டிவியே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம பின்னாடி திரும்ப ஐயோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போது கத்திக்கிட்டே அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுற மாதிரி போக, இப்போது நம்ம ஜங்குக் தான், ஹே டே 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 அட பாவி, என்ன பார்த்தாட மயங்கி விழுந்த நீ, டேய் என்னாச்சுடா, ஏந்துடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை போட்டு குலுக்க, நம்ம மூஞ்சி மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை அப்படியே மூடிக்கிட்டு, ஐயோ நான் பார்க்கல எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கா. இப்போது அப்படியே அவர் காலையை அசிச்சிட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக்குடைய டவல் நம்ம டேவுடைய காலில் மாட்டி டவல் வந்து அப்படியே கலருது. கீழே கலந்ததும் இப்போ நம்ம அதையும் பார்த்துட்டு, ஐயோ இப்போ நான் பார்த்துட்டேன் ஐயோ பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரையிலேயே கீழேயே அப்படியே கமந்து படுத்து, ஐயோ நான் பார்க்கல, நான் எதுவுமே பார்க்கல, ஐயோ போச்சே, ஐயோ நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காரு. இவர் இந்த கத்துறது நம்ம ஜிமின்க்கும் யூங்கிக்கும் மேலே கேட்குது, மேலே நின்றுட்டுருக்கவங்க கிட்ட கேட்குது. இப்போது நம்ம ஜிமின் தான், யூங்கி யாரோ பார்த்துட்டேன் பார்க்கலன்னு கத்துற மாதிரி தெரில. ஐயோ இது உன் ஃப்ரெண்டுடைய வாய்ஸ் மாதிரி ஒரு வேளை இருக்குமா? ஐயோ என்னத்தை பார்த்தா தெரியலையே. என் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். உன் ஃப்ரெண்டு என்னத்தை பார்க்க போகிறான்? என் ஃப்ரெண்டுடைய பார்த்துருப்பான். ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடியே மோசம் போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவன் மேலேருந்து கத்திக்கிட்டே கீழே வராரு. என்ன யாரோ பார்த்துட்டேன்னு கத்துற மாதிரி இருந்தில்ல, ஏந்திரி சின்ன வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சி நம்ம ஜின்னை போட்டு அப்படி எழுப்பி கீழே கூப்பிட்டு போகிறாரு. நம்ம ஜேஹோப்பும் யார் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கின்னு அவரும் கீழே போகிறாரு. இவர் இங்கேருந்து கத்துறதும் அவங்க அம்மாவுக்கு கிச்சனில் இருக்க அம்மாவுக்கு கேட்குது. அவங்க என்னாச்சு டே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க ரூமுக்கு ஓடுறாங்க. இப்போ எல்லாருமே அந்த ரூமில் அப்படியே ப்ரெசண்ட்டாக இப்போது ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணி நம்ம ஜேகே தான் டவலை ஒழுங்காக அப்படியே செடிக் பண்ணி கத்திக்கிட்டே வராரு வெளியே.
இப்போது நம்ம டீயோடைய அம்மா தான், "ஜங்குக் என்னாச்சு? ஏன் அவன் அப்படி கத்திகிட்ருக்கான்? எதை பார்த்தான்? ஏன் இப்படி அரண்டு போன மாதிரி கத்திகிட்ருக்கான்?" அது 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 வந்து ஆண்டி, அது வந்து நான் எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட? ஆண்டி, அது வந்து எலி எலி குஞ்சு எலி குஞ்சை பார்த்து கத்துட்டான். எலி குஞ்சு ஓடிச்சா, அதை பார்த்து தான் பயந்துட்டான் ஆண்டி. எலி குஞ்சா? என் வீட்டில் எலி குஞ்சா? ஐயையோ! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்க, இங்கே நம்ம ஜேஹோ பின்னாடி இருந்து, "ஐயையோ! எலி குஞ்சா? ஐயோ! எனக்கு அதெல்லாம் பயமே, எனக்கு அதெல்லாம் பயமே" அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு நிற்கிறாரு. இப்போ நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும் ஜேகேவும் ஒரே டைமில் நம்ம ஜேஹோப்பை ஒரு மாதிரி சைடு ஐஸில் பார்க்க, "என்ன பார்க்குறீங்க? எலினா எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா? அவ்வளோதான், கடிச்சதுன்னா வலிக்கும், தாங்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் சொல்ல, இப்போ நம்ம ஜேகே தலையிலே அடிச்சுக்கிட்டு, "மச்சான் கூட வாடா" அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம யூங்கி, "டேய் மச்சான், எலி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸு போலையே" அப்படின்னு சொல்ல, "இவன் ஒருத்தன் மயிறு கூட வாடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்ம ஜிமினை இந்த யூங்கியை அப்படி சொல்லி கூட கூப்பிட்டு போயிடா. இப்போ நம்ம யூங்கி தான் மறுபடியும் நம்ம ஜேகேவை கலாய்ச்சிக்கிட்டே இப்படி போகிறாரு. இப்போ நம்ம ஜிமின் நம்ம டீ கிட்ட போயிட்டு, "டீ, எல்லாம் ஓகே தானடா?" "இல்லைடா, எனக்கு ஓகேவே இல்லை." "ஏன்டா இப்படி அரண்டு போன மாதிரி படுத்திருக்க? எழுந்துருடா" அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்க அம்மா, "சீ, நீ எல்லாம் என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. சாதாரண எலி குஞ்சை பார்த்தா பயந்து இப்படி படுத்து கிடக்குற, எப்படி குப்புற வச்சு பயந்து கிடக்குறான் பாரு. ச்சே, நீ எல்லாம் என் புள்ள" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவுடைய பட்டிலேயே ஒரு மிதி மிதிச்சுட்டு அவங்க அம்மா போயிடா. இப்போ நம்ம ஜிமின் தலையிலே அடிச்சுட்டு, "ஐயோ, டேக்கு இப்படி ஒரு நிலமையா?" அப்படின்ற மாதிரி தலையிலே அடிச்சுட்டு நிற்க. இப்போது நம்ம ஆரம்பம் போயிட்டு, "டேய், ஓகே தானே, நீ ஏந்திரா ஏந்திரா போகலாண்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல, இப்போது நம்ம குப்பரை கடந்த நம்ம டீ அப்படியே நிமிர்ந்து உட்கார்றாரு. அப்படியே கீழே அப்படியே உட்கார்றாரு. உட்காந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஜேஹப்பை பார்க்க, "டேய், ரொம்ப பெரிய எலியாடா? ஐயோ, பாவம், நல்ல வேலை கடிக்கலை உன்னை" அப்படின்னு சொல்ல, இப்போது நம்ம டிவி, "ஐயோ டேய், என்னால் சுத்தமாக முடியலடா, அவனை தூக்கிட்டு போய் எங்கேயாவது போடுங்கண்ணா, எனக்கு தலையெல்லாம் சுற்றுதுடா" அப்படின்னு சொல்ல, இப்போது நம்ம ஜிமினோ, "டேய் டேய், தூக்குங்கடா அவனை" அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே தூக்குறாங்க. இப்போ எல்லாருமே தூக்கிட்டு போயிட்டு நம்ம டீவை பெட்டில் உட்கார வைக்க, இப்போ நம்ம டீ கிட்ட நம்ம ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக யாரும் இல்லாதப்போ கேட்குறாரு. நம்ம டீவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. "இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, நான் பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஜிமின், "பரவாயில்லையே, இவங்க கரெக்டாக சொல்லியிருக்கான்" அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே ஒயிட் ஐஸோட நம்ம டீவை பார்க்குறாரு. என்னென்னு பார்த்தா நம்ம டீ திருன்னு முழிக்கிறாரு. இவங்க என்ன சொன்னா, "ஐயோ, அப்போ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? ஏய், எப்படி அவனுக்கு தெரியும்?" அது அது வந்து மச்சான், இன்னைக்கு காலையில் நீ ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏஞ்சிச்சேன்னா, அவன் என்னை குள்ள வத்துன்னு கூப்பிட்டு டென்ஷன் படுத்திட்டான் மச்சான். என் வாயை கிளறிட்டான், நானும் வளரிட்டேன்" அப்படின்னு சொல்ல, இப்போது அங்கே இருக்கிற தலகாணி எல்லாம் பறக்குது நம்ம ஜிமின்க்கு. அப்படியே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம டீன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக எல்லாருமே வந்து டேபிளில் உட்காந்துட்ருக்க. இப்போ எல்லாருமே பொறுமையாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போது நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்கடா. இப்போது ஒரு பெரிய டைனிங் டேபிளில் நம்ம டீவும் ஜேகேவும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜிமினும் யூங்கியும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஆரம் ஜின் 2 பேருமே ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜேஹப் தான் லாஸ்ட்டில் உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் நம்ம டீவுடைய அம்மா உட்காந்துட்ருக்காங்கடா. இப்படி எல்லாருமே அழகாக லைனாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமன் தான் நம்ம யூங்கி கிட்ட கண்ணை காட்ட, "எதுனா ஐடியா பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்ட, நம்ம யூங்கியும் கொஞ்ச நேரம் அப்படி யோசிக்கிறாரு. "நான் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ டக்குன்னு அவருடைய பவுலில் இருந்த ஒரு ஸ்டாப்ஸ்டிக் எடுத்து, அதை ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து நம்ம ஜிமனுக்கு நீட்டுறாரு. வாயில் கொடுக்குறதுக்கு ஊட்டி விடுறதுக்காக நீட்டுறாரு. நம்ம ஜிமனும் திரு முழிக்கிறாரு. "ஏய், ஐடியா பண்ண சொன்னா
நான் என்ன எனக்கு ஊட்டி விட்டுனுக்குறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க இப்போ நம்ம ஜிமினும் ஓகே ஓகே புரியுது, இதான் ஐடியான்னு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஸ்டாப் சிக்லேருந்து வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் அவருடைய பவுல்லேருந்து ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து நம்ம யூங்கிக்கு ஊட்டி விட அவரும் வாங்கிக்கிறாரு அதை. இப்போ இதை பார்த்துட்டு அட பாவீங்களா, நீங்கள் எப்படா ஒன்று சேர்ந்தீங்க, கிச்சனுக்கு தெரியாமல் போச்சு, நேற்று சேர்ந்து நீங்கள் ஒன்று சேர்ந்துக்கும் போது 1.5 வருஷமாக லவ் பண்ணுறேன், நாங்கள் ஏன் ஊட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்ன ஆரம்க்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ஊட்டிக்க இப்போ நம்ம ஜேஹோப்பு பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்னடா சொல்லும், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவோடைய அம்மா அவருக்கு நம்ம ஜேஹோப்புக்கு ஊட்டி விட இப்போ நம்ம ஜேஹோப்போ தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவர் க்யூட்டாக அப்படியே வாங்கிக்கிறார் அவரும். இப்போ நம்ம டீவோடைய அம்மாக்கும் அவர் அழகாக அப்படியே எடுத்து கொடுக்க அவங்களும் சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாருமே திரும்பி நம்ம டீ குக் கப்பிள்ஸை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம யூங்கி தான் ஓகே சும்மா டோன்னு விடு, எல்லோரும் கொடுத்தாச்சு, நீங்கள் 2 பேர் தான் இன்னும் கொடுக்காம இருக்கீங்க, கொடு. ஏய் என்னடா நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் கப்பிள்ஸாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் என்னடா யோசிச்சுட்ருக்கேன், நீங்கள் கம்முடுறோம். ஏய் குட்ரா, இப்போ என்ன டீவோட அம்மா கொடுக்கல உங்களுக்கு, சும்மா அப்படியே கொடு. ஏய் என்னடா நினச்சிட்ருக்க நீ, குடுடா, அப்புறம் தப்பாக நினச்சிக்க போகிறாங்கடா, குடுறா அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜேக்கிக்கும் வேறு வழி இல்லாமல் அவருடைய பவுல்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம டீக்கிட்ட சும்மா அப்படியே நீட்டிட்டு நிற்கிறாரு. அவருக்கும் கை உதறுது, நீட்டிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டீ கீழேயே குஞ்சிட்ருக்காரு, சாப்பிடவும் இல்லை, வேறு எங்கேயும் பார்க்கவே இல்லை, கீழேயே குஞ்சு பார்த்துட்ருக்காரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் சைடில் ஒரு தட்டுறாரு. ஏய் நீட்டுறதுக்கு கண்ணு தெரில, வாங்கடா. ஜிமின்னு நானே என்னடா இப்போதான்டா, ஃப்யூச்சரில் பார்க்க தானே போகிறேன், அதை கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டேன், அவ்வளோதான், வாங்கடா சீக்கிரம்டா, எடுத்துக்க போகிறான்டா. ஜிமின்னு தான் தேவைதானா, வாங்குறியா இல்லை நீ இப்போது, சரி வாங்குறேன்டா, அவன் மிரட்டுறதை விட நீ தான்டா மிரட்டுற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீவும் அப்படியே வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு டக்குன்னு திரும்பி கீழே குஞ்சிக்க இப்போ எல்லாருமே டீவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ டீ தான் வந்து கொடுக்கணும் நம்ம ஜேக்கிக்கு. இப்போ எல்லாருமே டீவை பார்க்க இப்போ நம்ம ஜிமின் திரும்பியும் போட்டு தொடையிலே கிள்றாரு. உனக்கு எல்லாத்தையும் கிளிப்பிள்ளைக்கு ஊட்டி விட்ற மாதிரி ஊட்டி விடணுமா, உனக்காக தானே நாங்கள் வந்தோம், நாங்கள் தான் இங்கே மாரடிச்சிட்ருக்கோம், ஊட்டி விட்றோம் அவனுக்கு ஒன்று அப்படின்னு சொல்ல இப்போ அவரும் அவருடைய ஷாப்ஸுக்கு எடுத்து ஊட்டி விட இப்போ நம்ம ஜேகேவும் வாங்கிட்டு நம்ம டீவை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. நம்ம டீவும் அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறாரு. நம்ம ஜேகே நம்ம டீவை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்மைல் ஒன்று கொடுக்க அதை பார்த்ததும் நம்ம டீக்கு என்னமோ தெரியல, அப்படி ஸ்டமக்லலாம் அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. அவருக்கு அந்த ஸ்மைலை பார்க்க பிடிச்சிருக்குது. அவரும் வந்து லைட்டாக ஸ்மைல் கொடுக்குறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக எல்லாருமே சாப்பிட்றாங்க. இப்போது அப்படியே ஈவினிங்கும் ஆகிடுதுடா. ஈவினிங் டைம் டின்னருக்கு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவுடைய அம்மா ஜின்னு, ஆரம்பு, ஜேஹோப் இவங்க 4 பேருமே சேர்ந்து ஷாப்பிங்க்கு போயிட இப்போது நம்ம டீவுடைய அம்மா தான் டீ சொல்லுங்கம்மா, நாங்கள் எல்லாருமே ஷாப்பிங்க்கு போகிறோம், நீ வரியா? இல்லைம்மா. வர்றியா நீ? சரி, வீட்டிலே பத்திரமா இரு, வெளியே எங்கேயும் போகாத, போகிறதா இருந்தால் ஜிம்மினை கூட கூப்பிட்டுப்போ, இல்லைன்னா சீக்கியை கூட கூப்பிட்டுப்போ. இல்லைம்மா நான் எங்கேயுமே போக மாட்டேன், வீட்லேயே தான் இருப்பேன். சரிடா, ஓகே. எதுனா சாப்பிட்ணுன்னா கிச்சனில் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பேன், கொஞ்சம் லேட் ஆகும் சரியா, நாளைக்கு காலைக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வருவேன், ஸோ கொஞ்சம் லேட் ஆகும், பார்த்து இருங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே சொல்லிட்டு போயிட இப்போது இங்கே வீட்டில் பார்த்தா நம்ம டீ, ஜேகே, ஜிமின்னு, அப்புறம் நம்ம யூங்கி 4 பேரும் தான் இருக்காங்க. இப்போது மேலே மாடிக்கே திரும்பியும் போயிட்டு நம்ம ஜிமினும் யூங்கியும் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் யூங்கி, இப்போ வீட்டில் யாருமே இல்லை, இப்போ எதனாவது ஒன்று கிளப்பி விட்டா கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? எதனாவது ட்ரை பண்ணலாமா? பண்ணலான்டா, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு எதுவுமே இப்போன்னு யோசிக்க வரலையே. இந்த பாரு, இப்படிலாம் சொல்லிட்டேன், ஹெல்ப்பிங் தான் மாறி மாறி ஐடியா கொடுக்கணும், நான் தான் ஆரம்பத்துலேருந்து கொடுத்துட்ருக்கேன் இவனுங்களுக்கு, எனக்கு மூளை சூடே ஆகிடுச்சு, நீ எதனா யோசியேன் ப்ளீஸ், என்னால் சுத்தமாக முடியல, என் தலைலாம் வலிக்குது.
ஏய் உன் ஃப்ரெண்டு தானே, அப்போ நீ தான் யோசிக்கணும். நான் வரலன்னா நீ இப்போ என்ன பண்ணியிருப்ப? நீயே தானே யோசிச்சிருப்ப. அதேமாதிரி எதுனா யோசிச்சு பண்ணு. என்ன நீ ஈஸியாக சொல்கிற? உனக்கு தான் நான் ரிவார்ட் தரேன்னு சொல்கிறேன்ல, சேர்த்து யோசி. ஹோ ஆமாம்ல, ரிவார்டு மறந்துட்டேன். ரிவார்டை யோசிக்கிறேன். என்ன யோசிக்கலாம், என்ன பண்ணலாம்? எப்படியாவது 2 பேரும் ஒன்று சேர்க்கணுமே. ஒரு ஐடியா. 2 பேரும் சேர்ந்து வேணா ரொமான்டிக் மூவி பார்க்கலாமா? நம்ம 2 பேருமா? சி, நம்ம 2 பேரும்னா நம்ம 2 பேரும் இல்லை, அவங்களையும் சேர்த்து வச்சு தான். ரொமான்டிக் மூவியா? ரொமான்டிக் மூவி ஸ்டார்டிங்லேயே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறியா நீ? அப்போ என்ன எண்டிங்கில் போடலாமா? நான் அப்படி சொல்ல வரல. 2 பேரையும் கிட்ட உட்கார வைக்கணும். ஸ்டார்டிங்லேயே ரொமான்டிக் போட்டுன்னு வச்சுக்கேன், டெம்ட் ஆகுது, மயிராகுது, மட்டையாகுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் இந்த டே இருக்கான் பாரு, ஸ்டார்டிங்லேயே கிஸ்ஸிங்லேயே ஓடுறான். ஸோ கொஞ்சம் இழுத்து வச்சு அடிக்கிற மாதிரி பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? டேக்கு ஹாரர்னால் பயம், கொஞ்சம் ஜம்ப் ஸ்கேரிஸாக போட்டு விட்ருவோமா? ஜம்ப் ஸ்கேரிஸா? ஆமாம், அவன் எதனாவது பேய் படம் பார்த்தாலே பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்கள கட்டி பிடிச்சிப்பான், இல்லைன்னா அவங்க பின்னாடி போய் ஒழிஞ்சிப்பான், அவங்க கிட்டே போய் உட்காந்துப்பான். அப்படி கொஞ்சம் கிட்டேயே இருப்பான். அதனால சொல்கிறேன், ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கணும் அவனுக்கு எப்போவுமே அந்த ஹாரர் மூவிலாம் பார்க்குறப்போ. அதனால சொல்கிறேன், நம்ம ஹாரர் மூவி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவனை காம் பண்ணுறதுக்கு ரொமான்டிக் மூவியை போட்டு விட்டுடலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் மேலே இருந்து ஐடியா பண்ண ஓகே தான். பட் ஸ்டார்டிங்கே ஹாரர் மூவி சர்ச் பண்ணும்போது அவன் பார்த்துட்டானா அவன் முதல்ல எழுந்து ஓடிடுவானே. அதை நான் பார்த்துக்கிறேன், கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின்னு இவங்க 2 பேருமே பிளான் போட்டுட்டு கீழே வராங்க. கீழே வந்தால் நம்ம தேவும் நம்ம ஜேகேவும் ஹாலில் ஆளுக்கு ஒரு கவுச்சில் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜிமன் தான் நம்ம டே கிட்டே போயிட்டு, டே ரொம்ப போர் அடிக்குதுடா, எதுனா படம் பார்க்கலாமா? படமா? என்ன படம் பார்க்க போகிறோம்? தெரியல, யோங்கி தான் படம் பார்க்கலான்னு சொன்னான். அதான். டே இங்கே வாயேன் ஒரு நிமிஷம். என்னடா? இல்லை, நான் இன்னைக்கு காலையிலையும் பார்த்தேன், யோங்கி உனக்கு ஊட்டி விட்டானே. என்ன 2 பேர் லவ் பண்ணுறீங்களா? அது வந்து மச்சான், நான் இன்னும் அவன்கிட்ட சொல்லலையா? சொல்லாமல் எப்படி ஊட்டி விட்டான்? அதான் நான் காலையில் சொன்னல அவங்ககிட்ட, தெரியாமல் அவங்ககிட்ட வளரிட்டேன்ட்டு. அப்போ கொஞ்சம் நல்லா பேசினானா, நானும் நல்லா பேசினேனா, அப்படியே கொஞ்சம் கான்வோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சுடா. எனக்கு பண்ண சொன்னால் நீ நல்லா பண்ணுறடா. நான் என்னடா பண்ணுவேன்? உனக்கு அமையல, எனக்கு அமைஞ்சிடுச்சு. அமையலையா? அமைய வைக்கிறது தான் வேலை. சரி, இதுக்கு ஒன்றும் பேச்சு குறைச்ச இல்லை. ஆனால் ஒரு விஷயத்த பண்ணினா மட்டும் பண்ணாத. சரி விடு, படம் பார்க்கலான்னு சொன்னல, என்ன படம் பார்க்கலாம்? தெரியல, இவங்க தான் பார்க்கலான்னு சொன்னால் அவன் சர்ச் பண்ணுவான்டா. சரி, எனக்கு தாகமாக இருக்குது. ஸோ எனக்காக போயிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரியா? ட்ரிங்க்ஸு பாப்கார்ன்லாம் எடுத்துகிட்டு வா, நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல, இப்போது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்காக நம்ம டீமும் போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாப்கார்ன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பவுலில் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அவருக்கு கிச்சன் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நம்ம யூங்கியும் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகேவை கன்வின்ஸ் பண்ணி எப்படி ஹாலில் கூப்பிட்டு வந்து ஒழுங்காக அந்த கவுச்சில் உட்கார வச்சுட்டு, ஒரு கவுச்சில் நம்ம எட்ஜில் வந்து ஒரு கவுச்சில் அந்த எண்டிங்கில் வந்து நம்ம ஜேகே உட்கார வச்சுட்டு நடுவில் டேக்கு இடம் விட்டுட்டு இந்த பக்கமாக நம்ம ஜிமினும் அதுக்கு பக்கத்தில் நம்ம இவங்கேயும் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு கவுச்சில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம டே கிச்சன்லேருந்து வர அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. டிவியில் ஏதோ ஹாரர் மாதிரி ஓடுது. ஸோ நம்ம ஜிமின் கிட்ட பக்கத்தில் அப்படியே பொறுமையாக போய் உட்காந்துக்கிட்டு, ஜிமின் என்ன மூவிடா இது? நல்ல மூவி தான்டா, பாரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே காமாக அப்படியே டிவி பார்த்துட்ருக்க. ஓ, நல்ல மூவி தானா?
இவனே காமாக இருக்கான், நம்மளுக்கே ஹாரர் மூவி மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ இன்ட்ரோ அப்படி இருக்கும் போல், உள்ளே போனால் நல்லாயிருக்கும் போல், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு நம்ம டீமும் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்காரு. போக 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 கொஞ்சம் அப்படி சீன்ஸ் கொஞ்சம் சிவியராக போகுது. கொஞ்சம் பயமுறுற மாதிரி, கத்துற மாதிரி, ஜம்ஸ்கேரிஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வருது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டீக்கு சுத்தமாக அல்ல. நம்ம ஜிமின் கையை பிடிச்சா நம்ம ஜிமின் அப்படிக்கா சாஞ்சி நம்ம யூங்கி மேலே வேணும்னே சாஞ்ச மேனிக்கு உட்காந்துட்ருக்காரு. இவன் ஒருத்தன் இப்படி பயப்படுற மாதிரி படத்தை வச்சுட்டா அப்படி உட்காந்துட்டு போனுங்க. என்ன இப்போ யார் கையை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தா நம்ம ஜேகே அவர் பாட்டுன்னு கேஷுவலாக டிவி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜேகேவை பார்க்க நம்ம ஜேகேவும் டிவி பார்க்க இப்போ அவர் டடக்குன்னு அப்படியே திரும்பி டிவியை பார்த்துட்ருக்காரு. நான் உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டீ தான் டிவியும் பார்த்துட்ருக்காரு. இப்போது நம்ம ஜேகே கையை கொஞ்சம் அப்படியே தலையில் முடி அப்படியே கோதிட்டு கையை கொஞ்சம் அப்படியே லூஸாக ஃப்ரீயாக விட, இப்போ நம்ம டீக்கு கையை பார்த்துடுவோம், கையை பிடிக்கணுன்ற மாதிரி இருக்கவருக்கு பயக்கத்தில் இப்போது அப்படியே ஒரு ஜம்ஸ் கேரி வந்து சவுண்டாக ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று வருது அந்த ஹாரர் மூவியில் இருந்த உடனே நம்ம டீ அப்படியே குதிச்சு போயிட்டு நம்ம ஜங்கு கிட்ட நல்லா கிட்ட போய் உட்காந்துக்க. இது ரெண்டுத்தையும் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு நம்ம யூங்கியும் ஜிமினும் அப்படியே தம்ஸ் அப் காட்டிக்கிறாங்க. சூப்பரு, பிளான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தம்ஸ் அப் காட்டிக்கா. இப்போ அவங்க 2 பேர் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. இவங்க 2 பேரும் பார்த்தா நம்ம டேக்கு ஐயோ இவனுக்கு வர டிவியை மாற்ற மாட்டாங்க போலே, பயமாக இருக்குன்னு சொன்னால் கிண்டல் பண்ணுவானுங்க, என்ன பண்ணுறது இவன்கிட்ட வர அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒழுங்காக உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜேகேக்கு புரியுது நம்ம டேக்குனா வந்து பேய் படம்னா பயம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜேகே நம்ம யூங்கிக்கிட்ட யூங்கி பேய் படம் வேண்டாம், எதுனாது கொஞ்சம் காமெடியாக அதுமாரி கொஞ்சம் மாற்றேன், வேண்டாம் இது நைட் டைம் வேறு இல்லையா, ஸோ தூக்கம் வராது, மாற்ற எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம யூங்கியும் என்னடா அவன் கேட்பான்னு பார்த்தா இவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியும் நம்ம ஜிமினை ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ அப்படியே மாற்றிடுறாரு. இப்போ நம்ம ஜிமின் பிளிங்க் பண்ணுறாரு அந்த இதுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு கே சீரீஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிம்போர்ட்ஸ் வச்சுக்கோங்க, கே சீரீஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு. இப்போ அதை பார்க்க நம்ம டேவுக்கு கூட ஏதோ அந்த பயத்தை விட வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்குது. பட் நம்ம ஜேகேக்கு இல்லை, அவர் கால் மேலே கால் போட்டு உட்கார்றாரு, டெம்டேஷன் ஆகுது அவருக்கு, ஒரு மாதிரியாக இருக்குது அதை பார்க்க. ஐயோ இன்னும் வேறு இதே போட சொன்ன இதை போட்டு வச்சுக்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் ஃபஸ்ட்டு ஏஞ்சி நம்ம ஜிமின்கிட்ட ஜிமின் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி அவருடைய ரூமுக்கு கீழே இருக்க ரூம்கிட்ட போக அங்கே போனால் ரூம் லாக்கில் இருக்குது, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இப்போ அந்த ரூம் கிட்டே இருந்துக்கிட்டு நம்ம ஜிமினுக்கு குரல் கொடுக்குறாரு, ஜிமின் இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்ல அதை வந்துட்டேன்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நம்ம டீ கிட்ட போக இப்போ நம்ம ஜிமின் என்னடாச்சு ஏன் கத்திட்டு இருந்த, இல்லை டோர் ஏன் லாக்கில் இருக்குது, ஓப்பன் பண்ண முடியல, கீ என்கிட்ட இல்லையே, அம்மா என்ன அவங்ககிட்ட கீ கொடுத்தாங்களா, இல்லைடா அம்மா வந்து சொல்ல சொன்னாங்க, காலைல எலியை பார்த்து பயந்தல்ல, எலி உள்ளதாக இருக்கும் வெளியே போயிடக்கூடாதுன்னு லாக் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாங்கடா. எலியா, சரிடா நான் அப்போது மேலே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. ஆக்சுவலி என்னென்னா அந்த ரூமை லாக் பண்ணது நம்ம டீயோடைய அம்மா கிடையாது, நம்ம ஜிமினும் யூங்கியும் சேர்ந்து பண்ண வேலை தான் அது. ஏன்னா நம்ம ஜிமின் யூங்கி 2 பேருமே ஒன்றா சேர்ந்து பிளான் போடுறப்ப இதை பற்றி யோசித்து வச்சுருப்பாங்க. என்னென்னா நம்ம டீ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கீழே இருக்க ரூமு, நம்ம யூங்கிக்கும் ஜேகேக்கும் மேலே இருக்க ரூமு, அதுக்கப்புறமேட்டு ஒரு ரூம் உண்டு, அதில் வந்து நம்ம டீயோடைய அம்மாவும் அப்பாவும் படுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இப்போது வந்து கீழே 2 பேருமே பிரிஞ்சு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யூங்கி வேணுன்ட்டே அந்த ரூமை லாக் பண்ணிவிட்டு மேலே விட்டுருக்காரு. அப்படி பார்த்தா அவங்க அம்மாவோட ரூமை தவிர்த்து நம்ம ஜேகேக்கும் யூங்கிக்கும் விரித்து வச்சுருக்க அந்த ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கும். இவங்க 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்க 2 பேரும் ஒன்றா விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியும் ஜிமினும் வந்து பிளான் போட்டு இந்த மாதிரி யோசித்து வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேவும் கரெக்டாக மேலே இருக்க ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜேகேவும் அங்கேருந்து அப்படியே மேலே போயிட்டு நானும் தூங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட இப்போ நம்ம யூங்கிக்கும் ஜிமினுக்கும் அப்படி
எப்படி சொல்கிறது, ஒரு அப்படி அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்குள்ள. பட் ஆனால் இப்போ ரூம்குள்ளே போனால் வெளியே வந்துடக்கூடாது, அவங்க 2 பேருமே உள்ளே இருந்தால் தான் எதனா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து மேலே போயிட்டு அந்த ரூமுடைய டோரை நல்லா லாக் பண்ணி விட்டுடுறாங்க. இப்போ பார்த்தா 2 பேருமே உள்ளே இருக்காங்க. நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாரு. நம்ம ஜேகே வந்து உள்ளே போகிறப்போ யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அவரும் போயிட்டு கேஷுவலாக பெட்டில் படுத்துட்டு இருந்திருப்பாரு. இந்த டோரை வந்து நல்லா லாக் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் இவங்க போனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே வந்திருப்பாரு. வெளியே வந்து நம்ம ஜேகே பெட்டில் படுத்துருக்கதை பார்த்துட்டு, ஜேகே நீ இங்கே ரூமில் என்ன பண்ணுற? டேய், நான் வந்து அது அது அம்மா வந்து உனக்கு ரூம் கீழே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. கீழேயா? கீழே ரூம் லாக்கில் இருந்தது. ஜீவன் தான் என்னை மேலே அனுப்புனா. இல்லை, இந்த ரூம் வந்து எனக்கும் யுங்கிக்கும் கொடுத்தாங்க. ஓ அப்படி, அப்போ நான் தெரியாமல் மாறி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி ரூம் நான் ஒழுங்காக ஓப்பன் பண்ணலையா இருக்கும். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டோர்கிட்ட போனால் டோரு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பட் ஆனால் அது லாக்கில் இருக்குது, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. நம்ம யூங்கியும் ஜிம்மினும் சேர்ந்து வெளியே இருந்து லாக் பண்ணியிருப்பாங்க. கத்துறாங்க, யூங்கி ஜிம்மினே வெளியே யாராவது இருக்கீங்களா, வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வேணும்னே வெளியே இருந்துட்டு குரல் கொடுக்காம இருக்காங்க. இப்போது நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. இது என்ன ஓப்பனே ஆக மாட்டேங்குது, ஓப்பன் ஆகிட்டு ப்ளீஸ் ஓப்பன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ பின்னாடி நம்ம ஜேகே அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்னாச்சு? இல்லை, இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, லாக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். லாக் ஆகிடுச்சா? இரு, இந்த வர நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்டே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் ஓப்பன் பண்ணி ஒரு பிரோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்க தான் லாக் பண்ணிட்டாங்களே வெளியே, அதுவும் ஓப்பனும் ஆகலை. இப்போ நம்ம டிவியை பார்த்துட்டு, மொபைல் வச்சுருக்கியா? இல்லையே, என் மொபைலில் கீழே சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். ஓ மை காட், என்னுடைய மொபைலும் கீழே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இரு நிமிஷம். யூங்கி வெளியே இருக்கியா? யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து குரல் கொடுத்துட்டே இருக்காரு. பட் இவங்க 2 பேருமே அந்த டோருக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. வேணும்ன்ட்டே குரல் கொடுக்காம உட்காந்துட்ருக்கேன். இப்போது நம்ம ஜேகேக்கும் வேறு வழி கிடையாது. சரி, நீ இங்கே படுத்துக்கோ, நான் அங்கே கவுச்சில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து அந்த ரூமுக்குள்ளேயே அப்படியே 2 பேரும் பிரிஞ்சு அப்படியே படுத்துட்ருக்கா. இப்போது ரொம்ப நேரம் ஆகுது. 2 பேருமே தூங்காமல் அப்படியே கொட்டை முழிச்சிட்டு இப்படி உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம படுத்துக்கிட்டே நம்ம ஜேகேவை பார்க்க, நம்ம ஜேகே படுத்துக்கிட்டு கண்ணை முழிச்சிக்கிட்டு சீலிங்கை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஒரு மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு நம்ம ஜேகேவே ரசிச்சிட்ருக்காரு. அவர் ஸ்கூல் டேஸில் பார்த்தது, அவர் கூட பேச ட்ரை பண்ணது, இப்போது எல்லா கோல்மால் வேலையும் பார்த்துட்ருக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நம்ம ஜேகேவை அந்த இமேஜினேஷனுக்குள்ளே போக, நம்ம ஜேகே நம்ம தான் பார்த்துட்ருக்காரு. அவர் பார்த்துட்ருக்கிறத அது கூட பார்க்காம இவர் பாட்டு இமேஜினரி வேர்ல்டில் அப்படியே சுற்றிட்டுருக்கா. நம்ம டீவை பார்த்துட்டு கிளாப் பண்ணுறாரு ரியாலிட்டிக்கு வர்றதுக்கு. நம்ம உடனே என்னாச்சு? இல்லை, என்னையே நீ வரைக்க பார்த்துட்டு இருந்தியா? அதான். அப்படியா? நான் எதனா யோசிச்சுட்டு இருந்தேன்னா அப்படி தான் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி நம்ம டீவை நல்லா பிடிச்சி போயிடுது. அவருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இவர் இப்போ கிட்டே போயிட்டு நம்ம கிட்டே போய் உட்கார, நம்ம அப்படியே அந்த பிளாங்கெட்குள்ளே விழுந்துக்கிறாரு. என்னாச்சு? இல்லை, அவங்ககிட்ட சும்மா பேசலாமேன்னு. எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் இல்லையா? எனக்கும் தூக்கம் இல்லை. அப்போ ஏந்திரு, வா உட்கார பேசலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஏஞ்சி உட்கார்றாரு. இவர் ஏஞ்சி உட்கார்ந்ததும் நம்ம ஜேகே அங்கே ஒரு பால்கனி ஒன்று இருக்குது. அந்த பால்கனி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே இருக்கிற ஒரு கவுச்சில் போய்ட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம நம்ம ஜேகேவே ஃபாலோ பண்ணி பின்னாடி அந்த பால்கனியில் இருக்கிற அந்த கவுச் கிட்ட போய்ட்டு உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜேகே கிட்டே போய்ட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜேகே நம்ம டீவை பற்றி எல்லாத்தையுமே கேட்க, நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னது, அந்த ஸ்கூல்லையா படித்த நீ? அது என்னுடைய ஸ்கூல் ஆச்சு, நானும் அங்கே தான் படித்தேன். எனக்கு தெரியுமா? அப்போ என்ன உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமாம் தெரியும்.
என்கிட்ட சொல்லவே இல்லை. சும்மா தான் சொல்லலை. ஓ, ஆ, எந்த கிளாஸ் நீ? நான் ஏ செக்ஷனு. ஏ செக்ஷனா? ஏ செக்ஷன்னா நான் பி செக்ஷனு. பக்கத்து கிளாஸ் தானே நான் உன்னை பார்த்ததே இல்லையே, என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ நம்ம ஜேகே யோசிக்கிறத நம்ம டீ ஒரு மாதிரி கண்டுபிடிடா, கண்டுபிடி, என்னை பார்த்துருப்பேன், எங்கேயாவது பார்த்துருப்பேடா, யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இப்போது நம்ம ஜேகேவும் சரி அப்புறம் நீ 11th 12th இங்கேருந்து மாறி போயிட்டேன். அது எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது, அதான் அங்கே போயிட்டேன். ஓ, ஓகே. 10th படிக்கிறப்போ அந்த ஃபுட்பால் டீம் கேப்டன் நீ தானே? அப்போ இன்னும் உனக்கு தெரியும்ல? பார்த்தா மாதிரி ஒரு ஐடியா, அதான் கேட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே சொல்ல. இப்போ நம்ம டேக்கு அப்படி பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது, ஏதோ ஒரு வழியில் என்னை ஞாபகம் வச்சுருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேர் அப்படியே ஸ்வீட்டாக பேசிகிட்டே இருக்கா. இப்போ நம்ம டீ தான் இதுக்கு மேலே யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருமூச்சு எடுத்து அப்படி விட்டுட்டு ஜங்குக் சொல்லு, நான் வந்து இந்த விஷயத்த 3 வருஷமாக அவங்ககிட்ட இருந்து மறைச்சி வச்சுருக்கேன். சொல்லணும்னு நினச்சேன், பட் சூழ்நில்லாத மாதிரி இல்லாதனால இப்போ சொல்கிறேன். என்ன சொல்லு, என்ன அப்படி ஹைப் ஆகுறேன்? அது வந்து அது ஐ டே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஐ சொன்னதும் கீழே இருந்து டேன்னு குரல் வருது. என்னன்னு பார்த்தா பால்கனிலேருந்து எட்டி பார்த்தா கீழே நம்ம ஜேஹோப்பு கீழே நின்றுட்டு ஐடா மச்சான் அங்கே என்ன உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் நம்ம ஜேகேவும் எட்டி பார்க்க, ஓ பார்ட்னர் கூட, சூப்பர் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போனதை கெடுத்து விட்டுட்டு அவர் உள்ளே வராரு. என்னன்னு பார்த்தா எல்லாருமே ஷாப்பிங் முடிச்சுட்டு உள்ளே வந்திருப்பாங்க. இவங்க உள்ளே வரவும் நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும் போ மேலே ரூம் ஓப்பன் பண்ணி கீழே ரூம் ஓப்பன் பண்ண ஓடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 பேர்க்கே எடுத்துக்கிட்டு மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர்னு சொல்லிட்டு போயிட்டு ரூம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம யூங்கியும் ஜிமினும் அப்படியே உணர்ந்துறது குழந்தை மாதிரி ஹாலில் வந்து உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம டீயோடைய அம்மா தான், சாப்பிட்டியாடா நீ? டின்னர் சாப்பிடாமே மேலே போய் உட்காந்துட்ருக்க, கீழே வா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம டீவும் அம்மா டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுமா, க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்துட்டு கத்துறாரு. என்னது க்ளோஸ் ஆகிடுச்சா, பைத்தியமா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா மேலே போயிட்டு டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஏன்னா நம்ம யூங்கியும் ஜிமின் தான் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்களே. ஸோ அது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே நம்ம ஜேகேவும் நம்ம டீவும் மூஞ்சி பண்ணி பார்த்துட்டு, என்ன இப்போ ஓப்பன் ஆகுது ஆண்டி? நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நான் ஓப்பன் பண்ணுறப்போ ஓப்பனே ஆகலை, அது ஒரு வேளை ஸ்டக் ஆகிருக்குமோ அப்படி தான் நினைக்கிறேன் ஜங்கு, கீழே வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்படியே கீழே கூப்பிட்டு போயிடா. இப்போ நம்ம டீ கிட்ட தான் நம்ம ஜேகே, டீ நீ ஏதோ சொல்லிகிட்டு இருந்த, அது வந்து ஒன்றும் இல்லை, அப்போ கீழே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கீழே கூப்பிட்டு போயிடுறாரு. கீழே கூப்பிட்டு போயிட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கெலாம் உட்காந்துட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு தூங்க போயிட. இப்போ நம்ம ஜிமின் தான் டே கிட்ட போயிட்டு, டே ரூமில் 2 பேரும் தனியாக இருந்தீங்களே, என்னது நடந்துச்சா? நாங்கள் ரூமில் தான் இருந்தோன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நானும் இவங்க தான் சேர்ந்து ரூமே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம டேக்கு இன்னும் ஏறுது, அட பாவி நீங்கள் தான் பண்ண வேலையாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருக்க. ஆமாம், சொல்லிட்டு பண்ணால் மட்டும் நீ அப்படியே ப்ரிப்பரேஷனாக போகிற மாதிரி தான், அப்படியே ப்ரிப்பேர் பண்ணாலும் நீ ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிமினும் நோண்டி கேட்குறாரு இவ்வளோ என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டீவும் இல்லைடா நாங்கள் 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா, சூப்பராக பேசிகிட்டு இருந்தோம்டா, நான் கடைசியில் ஜங்குக்கு நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்,
சாரி சிச்சுவேஷன் அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறேன். அதுக்குள்ளே கீழேருந்து ஜேஹோப் கூப்பிட்டான்டா அப்படின்னு சொல்ல இப்போ 4 பேருமே திரும்பி ஜேஹோப்பை பார்க்குறாங்க. அட பாவி, இன்றைக்கோ இதோட முடிஞ்சிருக்கதை வந்து திரும்பி ஆரம்பித்து விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கும்பலாக நம்ம ஜேஹோப்பை மிதிக்க, டேய் 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 எனக்கு தெரியாதுடா, அவன் பாட்டில் உட்காந்துட்டு இருந்தான், எனக்கு பக்கத்தில் ஜேகே இருக்கிறது கூட தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு மிதியிலேயே இது மாதிரி கத்திட்டு கிடக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வழக்கம் போல் டேஸ் ரொம்ப ஃபைனாக போகுது. இப்போது அப்படியே ஈவினிங் ஆகுது. எல்லாருமே எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜிமினும் யூங்கியும் எல்லாருமே சேர்ந்து இங்கே பாரு, இதை விட்டால் நல்ல சான்ஸு இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இவனை லாஸ்ட் டே ப்ரப்போஸ் பண்ண வச்சோன்னு வச்சுக்கோ, அங்கே போய் என் தாலி அறுத்துருவான். அதனால் எப்படியாவது இந்த பீச்சு வேறு லெவல் ஸ்பாட்டு, எப்படியாவது அவனை லவ் பண்ண வச்சிரு ப்ளீஸ், ப்ரப்போஸ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து உட்காந்துட்டு யோசிக்க, இப்போது கரெக்டாக நம்ம யூங்கிக்கும் ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. சரி நம்ம இப்போ பீச்சுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து பீச்சுக்கு கிளம்புறாங்க. இவங்க 5 பேருக்கும் சேஃப்டியாக நம்ம டேவியும் யூங்கியும் தான் அனுப்பி வைக்கிறாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு தெரியல நம்ம யூங்கியும் ஜிமினும் ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எல்லாருமே அங்கங்கே அப்படி கிளம்பிகிட்ருக்கா. இப்போது எல்லாருமே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் பீச்சையும் போய்ட்டு ரீச் ஆகிடுறாங்க. இப்போ கரெக்டாக மணி ஒரு 5:30 போல் ஆகுது. அங்கே வெயில் எதுவும் இல்லை, நல்ல நிழலாக இருக்குது. எல்லாருமே மண்ணிலலாம் அப்படி ஜாலியாக அப்படி விளையாண்டுட்ருக்காங்க. இவங்க விளையாடுறது வந்து நம்ம ஜேகேயும் யூங்கியும் வந்து ஒரு இடத்துல அப்படி உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கா. நம்ம ஜேகே நம்ம டிவியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம யூங்கி தான் நம்ம ஜேகேயை பார்த்துட்டு, டேய் மச்சான், நானும் பார்த்துட்ருக்கேன், என்ன ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்க போல், அப்படி பார்க்குறவன என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? தெரியலடா, ஆனால் அவன் கூட இருக்கணும் போல் இருக்கு. அவன் நேற்று கூட ஏதோ சொல்ல வந்தான்டா, ஆனால் அதுக்குள்ளே ஜேஹோப் வந்து கெடுத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் அதுதான் சொல்ல வந்தான்னு நினைக்கிறேன். அவன்கிட்டையும் அந்த ஃபீல் இருக்கோ? அப்போ உங்ககிட்ட அந்த ஃபீல் இருக்கா? அப்படி தான் நினைக்கிறேன். நானும் அவனை லவ் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு நம்ம ஜேகே சொல்ல நம்ம யூங்கிக்கு வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அந்த குட் நியூஸை எப்படியாவது ஜிமின்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி, சரி நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட அப்படியே கண்ணை காட்டிட்டு நம்ம யூங்கி அப்படியே ரெஸ்ட் ரூம் பக்கம் போய் இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு அவரும் ரெஸ்ட் ரூம்க்கு ஓடிடுறாரு. ஓடிட்டு யூங்கி இங்கே இருக்கேன், என்னாச்சு என்ன கண்ணை காட்டினேன்? ஏய் ஜிமின், உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஜேகே இருக்கால, அவங்க வந்து டேவை லவ் பண்ணுறேன்னு சொன்னான் என்கிட்ட அப்படின்னு சொல்ல, என்னது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு நம்ம யூங்கியோடைய நெக்கில் அப்படியே கையை போட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே குதின்னு குதிச்சுட்டே இருக்காரு. இப்போது நம்ம யூங்கியும் அப்படி நல்லா ஹாப்பியாக ஹக்லாம் பண்ணிவிட்டு அப்படி ஹக் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ணலான்னா அவ்வளோதான், 2 பேருக்குள்ளேயும் லவ் ஃபீல் வந்துருச்சு, அவ்வளோதான், அதோட ப்ரப்போஸ் மட்டும் பண்ண வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம யூங்கி தான், இவன் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தெரியல, இவன் இப்போ தான் லவ்வை ஃபீல் பண்ணியிருக்கான், ஆனால் அவன் கொஞ்சம் 3 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கான்ல, அவனே ப்ரப்போஸ் பண்ண வச்சிடலாம் ப்ளீஸ், எல்ஸ் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம யூங்கி சொல்கிறத நம்ம ஜிமினுக்கு புரியுது. சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், சரி நம்ம ட்ரை பண்ணலாம். யூங்கி அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு. இல்லை, நீ ரெண்ட்டுக்கு சொன்னல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கள, ரெண்ட்டு உனக்கு என்ன பண்ணணும், உனக்கு அதுக்கு பதில் ஹெல்ப் பண்ணதுக்கு நீ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி கேட்க, நம்ம யூங்கி எனக்கு நீ தான் வேணும், நீ தான் எனக்கு ரெண்ட் வேணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம ஜிமின் அப்படியே வைடு வயசோட என்னடா வரியான்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியோட ஷோல்டர்லேயே அடிக்க, அப்பா அடிக்காதே வலிக்குது, நான் உண்மை தான் கேட்குறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது, நான் அன்றைக்கி கேஷ் கவுண்டரில் வந்தியே அப்போயே வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், பட் வேண்டாம், உன்னை வச்சு செய்யணும்னு நினச்சேன், அதுக்கேற்ற மாதிரி நீயே வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை அப்படி
எஸ்கேப்பாக பிடிச்சிக்கிட்டு இழுக்க இப்போ நம்ம ஜிவனுக்கும் ஒரு மாதிரி பிடிச்சிருக்குது. அது அவரோடைய ஸ்மைல் பண்ணிவிட்டு உனக்கு 2 தானே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு ஒரு மாதிரி சொல்ல நம்ம இவங்கியும் அதுக்கேற்றுக்க முடியும் அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்னுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண இப்போ நம்ம டீ எல்லாம் அப்படியே கோரஸாக செஞ்சு கத்துறாங்க, கப்பல் கன்ஃபார்மே அப்படின்னு சொல்லிட்டு கத்த என்னன்னு பார்த்தா அங்கே ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க இவங்க எல்லாரும். ஜிம்னு வந்து என்னடா இது அதிசயமாக இங்கே வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு போகிறானே அப்படின்னு இவங்க போன பின்ன போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க ஹக் பண்ணிட்டு இருக்கவும் இவங்க வந்து கிளாப் பண்ண கத்த ஆரம்பிக்கவும் நம்ம ஜிமனுக்கும் இவங்கிக்கும் அப்படியே ஐயோ இவனுங்க எப்போ வந்தானுங்கன்னு தெரியலையே பேசுனதெல்லாம் கேட்டுருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரிலாம் அவங்க இல்லை, இவங்க ஜஸ்ட் செலிப்ரேட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே பண்ணிகிட்டே இருக்க இப்போ நம்ம யூகிக்கிட்ட நம்ம ஜேஹப் தான் யூகி அது லெவலில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, எங்களுக்கு ட்ரீட் எனக்கு 4 பீர் வேணும் அப்படின்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு நிறைய பீர் பாட்டில்ஸு, நிறைய ஸ்வீட்ஸு, நிறைய சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அங்கே கிட்டத்தட்ட இப்போ 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அங்கே எல்லோரும் ஜாலியாக இருந்து இருட்டின அப்புறமும் அங்கேருந்து சாப்பிட்டுக்கிட்டு பீர் குடிச்சிக்கிட்டு அந்த பீச்சில் யாருமே இல்லை, இவங்க மட்டும் என்டர்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது எல்லாருமே பீரை குடிச்சிட்டு அப்படியே மலர்ந்துக்க இப்போது நம்ம டீவும் ஜங்குக்கும் மட்டும் அப்படியே பீர் மட்டும் அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்க நம்ம டீக்கு நல்ல போதை ஏறிடுச்சு. நம்ம ஜங்குக்கு அவ்வளோவாலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே மீடியமாக தான் இருக்கார். இப்போது நம்ம டீ கையில் ஒரு பீர் பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு அப்படியே ஏஞ்சி நின்று அப்படியே தள்ளாடி அந்த பீச் தண்ணிக்கிட்ட போக நம்ம ஜங்குக்கு டக்குன்னு ஏஞ்சி வந்து பார்த்து அங்கெல்லாம் போவாத இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டீ அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே அரைபோதையில் பார்த்து ஜங்குக்கு என்னடா ஓவரா பண்ணிகிட்ருக்க, லவ் சொல்ல வந்தா என்ன நீ ஓவரா பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு ஐ லவ் யூ, எனக்கு நீ என் வாழ்க்கை ஃபுல்லாக வேணும், இதுக்கப்புறம்லாம் என்னால் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது, 3 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்னால் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது, ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியாது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு மேலே அப்படியே சாஞ்சிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு இவன் குடியில் வளர்றானா இல்லை எப்படிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ அவருக்கும் அது நம்ம ஜேகே நம்ம டீ வந்து ப்ரப்போஸ் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரும் ஐ லவ் யூ டே, எனக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீக்ஸ்லேயே கிஸ் பண்ண இப்போது நம்ம இவங்கியும் ஜிமனும் இருந்தாங்க பின்னாடி இருந்துக்கிட்டு அப்படியே படுத்து கிடந்தவங்க தலையை மட்டும் உயர்த்தி சூப்பர் கப்பிள் டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மலர்ந்துக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தா அங்கே பீச் வருமா அப்படி நின்றுட்டுருக்க நம்ம டீ எப்படி போதையில் நம்ம ஜங்குக் மேலே இருக்கார். இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக் தான் எல்லோரையும் தூக்கி இப்படி எழுப்பி அழகாக காரில் போட்டு எல்லோரையும் அப்படி கூப்பிட்டு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு நம்ம டீயை அப்படி கொண்டு போயிட்டு அவருடைய ரூம்லேயே படுக்க வச்சுட்டா. இப்போ எல்லாருமே அங்கங்கே அப்படியே படுத்துட்டு அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனதும் நம்ம டீ தான் ஃபஸ்ட்டு ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சிட்டு நைட்டு என்னாச்சு, ஏன் இப்படி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டே இருக்கா. பக்கத்தில் பார்த்தா நம்ம ஜங்குக் படுத்திருக்காரு. நம்ம ஜங்குக் படுத்திருந்ததும் நம்ம டீக்கு நேற்று நைட் அவர் என்ன பண்ணார் அப்படின்றது எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம ப்ரப்போஸ் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. இப்போ நம்ம ஜேகே வந்து என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஜேகேவும் ஏஞ்சி பேபி என்ன எதை பற்றி யோசிச்சுட்ருக்கா, எப்படி காலங்காலத்தில் யோசிச்சுட்ருப்பா, வா படுவா அப்படின்னு சொல்ல இப்போது நம்ம டீக்கு ஒன்று சொல்லு என்னன்னா பேபியா அப்போ ஜங்கு நான் நேற்று சொன்னது தெரியும் ஞாபகம் இருக்குது, உனக்கு ஓகேவா? நீ சொன்னதை நான் ஞாபகம் வச்சுட்டு ஓகே, நீ சொன்னதை நீ ஞாபகம் வச்சுருக்க ஓகே, நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல இப்போ ஒரு நிமிஷம் அப்படி யோசிக்கிறாரு. நம்ம ஜேகே என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. இப்போ அடுத்ததான் ஒரு ஞாபகம் வருது. நம்ம ஜேகே வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணியிருப்பா இல்லையா, அது ஞாபகம் வருது. அதை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜேகே நம்ம டீவுடைய கையை பிடிச்சி அப்படி கிட்ட எடுத்து இங்கே வா இப்படி படுத்துக்கோ, நம்ம இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை நல்லா டைட்டாக ஹக் பண்ண சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது டக்குன்னு ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே இரு அந்த ஐரா யார்
ஐராவா? ஆமாம் ஐரா. அன்றைக்கி ஏதோ ஹப்பின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தா. அது அது ஜிமினோட ஐடியா. ஜிமினோட ஐடியாவா? ஆமாம், அது உன்னுடைய பொசசிவ்னஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் போட்ட சின்ன ஐடியா. சின்ன ஐடியாவா உனக்கு அது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் மேலே ஹூவர் ஆகிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நிக்கெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. ஓகேடா, நான் இதை இங்கே முடிக்கிறேன். செம்ம லென்த்தாக போயிடுச்சு. ஐ ஆம் ஸோ சாரி இவ்வளோ லென்த்தாக வந்ததுக்கு. நான் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்லேயோ இல்லைனா 30 மினிட்ஸ்லேயோ முடிக்கலாம்னு நினச்சேன். பட் ஐ ஆம் ஸோ சாரி. மேபி கொஞ்சம் பொறுமையாக போயிருக்க மாதிரி இருக்கலாம். எனக்கே அப்படி தான் தோணுது, எப்படின்னு தெரியல. பட் எனக்குள்ளே இருந்த ஃபீல் எல்லாத்தையுமே அதில் கொட்டி நான் சொல்லியிருக்கேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்கடா. அப்புறம் அடுத்து என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ வரும். அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சிருவேன். அதுக்கு தான். ஓகே, பை பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, பை பாய்.